அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. தொடர் 45. உண்மைன்னு சொன்னாலே அதை காது கொடுத்து கேட்பதோடு அதை செய்வதற்கும் அதற்கு கட்டுப்படுவதற்கும் அதற்கு ஆதரவாக இருப்பதற்கும் அதற்கு சாட்சியாக இருப்பதற்கும் நாம பழகிக்கிடணும். நம்மள பல பேருடைய நிலை எப்படி இருக்கு தெரியுமா? உண்மையை விட காசுக்கும் சுயநலத்துக்கும் ஆதரவாக இருக்கக்கூடிய சூழலை நம் காண முடிகிறது. அன்பானவர்களே, அல் குர்ஆனினுடைய 8வது அத்தியாயம் 20வது 21வது 22 23 ஆகிய வசனங்கள்ல அல்லாஹ் பேசுகின்றான். யா ஐயுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, அத்தீஉல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள். வலா தவல்லவ் அன்ஹு வ அன்தும் தஸ்மாவுன், நீங்கள் செவியேற்றுக் கொண்டே அவற்றை விட்டு பின்வாங்காதீர்கள். இன்றைக்கு நிறைய பேரை பார்க்கிறோம், அவங்க காது கொடுத்து கேட்கிறாங்க, ஆனா அதே நிலையில பின்னால போயிருந்தாங்க, அதை செய்வதற்கு முன் வருவது கிடையாது. இதுதான் இன்னைக்கு உண்மையுடைய சூழலும் இவர்களுடைய சூழலும் இருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். அப்ப காது கொடுத்து கேட்டுக்கொண்டே அவற்றை விட்டு பின்வாங்குவது என்பது இறைவனுக்கு கட்டுப்படாத ஒரு சூழலை ஏற்படுத்தும். வலா தகூனு கல்லதீன காலு சமிஅனா வஹும் லா யஸ்மஊன், யார் செவியுறாமல் இருந்துவிட்டு நாங்கள் செவியுற்றோம் என்று சொன்னார்களோ அவர்களை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள் என்று அடுத்த வசனத்திலே இறைவன் கூறுகின்றான். சில பேர் இருக்கிறாங்க, காது கொடுத்து கேட்கவே மாட்டாங்க, நம்மள்ட்ட இருந்து தப்பிக்கணும், நாம பேசுறதை கேட்க கூடாது என்பதற்காக அவர்கள் சொல்வார்கள், நாங்க கேட்டுட்டோமே அப்படிம்பாங்க. அந்த மாதிரி நீங்க ஆயிராதீங்க அப்படின்னு அல்லாஹ் பேசுகின்றான். அந்த மாதிரி ஆகக்கூடியவர்களுடைய நிலை என்ன தெரியுமா? அவர்களுடைய நிலை இன்ன ஷர்ரத்தவாபி இந்தல்லாஹி சும்முல் புக்முல் லதீன லா யஅகிலூன், இப்படிதான் அவங்களுடைய நிலை. இந்த வசனம் சொல்ற மாதிரி தான் அவங்களுடைய நிலை. அப்படி என்னத்தை சொல்லிருச்சு இந்த வசனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உயிரினங்களிலேயே அல்லாஹ்விடத்திலே மிகவும் மோசமானவர்கள் இவர்கள் உண்மையை விளங்கி கொள்ளாத செவிடரும் ஊமையரும் தான் இவர்கள் என்று இறைவன் அடுத்த வசனத்திலே சொல்கின்றான். உயிரினங்களிலேயே அப்படி என்ன உயிரை அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்றால், எக்கச்சக்கமான உயிரினங்களை படைத்திருக்கிறான். அறிவற்ற உயிரினங்களை எல்லாம் இறைவன் படைத்திருக்கிறான். இப்படி ஒட்டுமொத்த உயிரினங்களிலும் மோசமானவர்கள் உண்மையை விளங்கி கொள்ளாத இவர்கள்தான் என்று இறைவன் பேசுவதை பார்க்கின்றோம். தொடர்ந்து இறைவன் பேசும் பொழுது, வலவ் அலிமல்லாஹு ஃபீஹிம் கைரல் லஅஸ்மஅஹும் வலவ் அஸ்மஅஹும் லதவல்லவ் வஹும் முஅரிதூன். அப்ப நன்மை ஏதாவது அவர்களிடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அறிஞ்சிருந்தா அவர்களை அவன் செவியுறச் செய்திருப்பான். அப்படியே அவன் செவியுறச் செய்தாலும் இந்த மூடர்கள் அவர்கள் உண்மையிலேயே அலட்சியம் செய்து பின்வாங்கி இருப்பார்கள் என்று இறைவன் அந்த வசனத்தை முடிக்கின்றான். உண்மையிலேயே பாருங்க, இந்த வசனம் எல்லாம் நமக்கு சொல்லக்கூடிய தகவல் என்ன? ஒரே ஒரு தகவல் தான், இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், பின்வாங்க கூடாது. பின்வாங்கக்கூடியவர் உண்மையிலேயே அவர் ஊமையாகவும் குருடாகவும் இருக்கின்றார் என்று இறைவன் பேசுகின்றான். உண்மையிலேயே உலகத்தில் ஊமையாகவும் குருடர்களாகவும் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் ஊனமுற்றவர்கள் அல்லர், அவர்களும் சத்தியத்தை விளங்கிக் கொள்ளக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்பதை கவனத்தில் நாம் கொள்ள வேண்டும். அப்ப இந்த வசனம் யார் குறித்து பேசுகிறது என்று முஃபஸ்ஸிரீன்களுடைய அந்த விளக்கத்தை நாம் பார்க்கும் பொழுது, சிலர் சொல்கிறார்கள் முனாஃபிக்குகள் தான் இப்படி நடந்து கொள்வார்கள் என்று, சிலர் சொல்கிறார்கள் முஷ்ரிக்குகள் குறித்து பேசக்கூடிய வசனம் தான் இது, அவர்கள் தான் இப்படி நடந்து கொள்வார்கள் என்று. எது எப்படியோ இந்த இரண்டு கூட்டத்திலும் நாம் இருந்து விடக் கூடாது. தொடர்ந்து சந்திப்போம். அடுத்த தொடரிலே இணைந்திருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.